திமுகவில் இணைந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஐக்கியம். தாய் கழகமான திமுகவில் இணைந்தது பெருமகிழ்ச்சி என ஓபிஎஸ் பேட்டி. இன்றைக்கு அண்ணா ஆரம்பித்த திமுகவில் தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். அண்ணா கலைஞர் வழியில் திமுகவை ஸ்டாலின் வழிநடத்துவதாக கருத்து. அரசியல் பண்பாட்டோடு கட்சியும் ஆட்சியும் வழிநடத்துகிறார் ஸ்டாலின் என ஓபிஎஸ் புகழாரம். சர்வாதிகாரத்தோடு இபிஎஸ் நடந்து கொள்வதாக சாடல். அதிமுகவை இன்னைக்கு பொறுப்பில் இருக்கின்ற சர்வாதிகாரத்தனமாக வீட்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நினைத்துதான் இன்னைக்கு தளபதி பொறுப்பேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக அழிவு பாதையில் செல்கிறது, இனி எதிர்காலமே இல்லை என ஓபிஎஸ் கருத்து. திமுகவை எதிர்க்கும் சக்தி தமிழ்நாட்டில் இல்லை என உறுதி. எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு தென் மாவட்டத்தில் இருந்து எந்த தலைவரும் வந்துவிடக் கூடாது என இபிஎஸ் நினைக்கிறார். அதிமுகவில் பாரபட்சம் காட்டப்படுவதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதி என ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு ஆதரவும் ஸ்டாலினுக்கு இருப்பதாக பேட்டி. தளபதி அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற நிலையை, அதிலும் பெண்கள் இன்னைக்கு மன மகிழ்ச்சியோடு தங்களுடைய குடும்பங்களை வழிநடத்த செல்கின்ற அனைத்து உதவிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கின்ற மன மகிழ்ச்சியோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தொண்டராக திமுகவில் இணைந்துள்ளதாக ஓபிஎஸ் பதில். வாய்ப்பு கொடுத்தால் சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக போட்டியிடுவேன் என விளக்கம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தால் உறுதியாக போட்டியிடுவார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தளபதி என குறிப்பிட்டு பேசிய ஓ பன்னீர்செல்வம் திமுகவை தீய சக்தி என எப்போதும் கூறியது இல்லை என விளக்கம். திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டீங்க, விஜய் படம் சொல்லிட்டு வர்றாரு. இப்ப திமுக திமுக தீய சக்தியா தூய சக்தியா? இல்ல திமுக தீய சக்தி நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. சொல்லுங்க, சொன்னது கிடையாது. ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத், உசிலம்பட்டி அதிமுக எம்எல்ஏ ஐயப்பன் ஆகியோரும் திமுகவில் ஐக்கியம். கட்சி துண்டு அணிவித்து வரவேற்ற முதலமைச்சர். திமுகவில் இணைந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஐக்கியம். தாய் கழகமான திமுகவில் இணைந்தது பெருமகிழ்ச்சி என ஓபிஎஸ் பேட்டி. இன்றைக்கு அண்ணா ஆரம்பித்த திமுகவில் தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். அண்ணா கலைஞர் வழியில் திமுகவை ஸ்டாலின் வழிநடத்துவதாக கருத்து. அரசியல் பண்பாட்டோடு கட்சியும் ஆட்சியும் வழிநடத்துகிறார் ஸ்டாலின் என ஓபிஎஸ் புகழாரம். சர்வாதிகாரத்தோடு இபிஎஸ் நடந்து கொள்வதாக சாடல். அதிமுகவை இன்னைக்கு பொறுப்பில் இருக்கின்ற சர்வாதிகாரத்தனமாக வீட்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை
அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நினைத்துதான் இன்னைக்கு தளபதி பொறுப்பேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக அழிவு பாதையில் செல்கிறது, இனி எதிர்காலமே இல்லை என ஓபிஎஸ் கருத்து. திமுகவை எதிர்க்கும் சக்தி தமிழ்நாட்டில் இல்லை என உறுதி. எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு தென் மாவட்டத்தில் இருந்து எந்த தலைவரும் வந்துவிடக் கூடாது என இபிஎஸ் நினைக்கிறார். அதிமுகவில் பாரபட்சம் காட்டப்படுவதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதி என ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு ஆதரவும் ஸ்டாலினுக்கு இருப்பதாக பேட்டி. தளபதி அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற நிலையை, அதிலும் பெண்கள் இன்னைக்கு மன மகிழ்ச்சியோடு தங்களுடைய குடும்பங்களை வழிநடத்த செல்கின்ற அனைத்து உதவிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கின்ற மன மகிழ்ச்சியோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தொண்டராக திமுகவில் இணைந்துள்ளதாக ஓபிஎஸ் பதில். வாய்ப்பு கொடுத்தால் சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக போட்டியிடுவேன் என விளக்கம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தால் உறுதியாக போட்டியிடுவார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தளபதி என குறிப்பிட்டு பேசிய ஓ பன்னீர்செல்வம், திமுகவை தீய சக்தி என எப்போதும் கூறியது இல்லை என விளக்கம். திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டீங்க, விஜய் படம் சொல்லிட்டு வர்றாரு. இப்ப திமுக நினைஞ்சிருக்கேன், திமுக தீய சக்தியா தூய சக்தியா? இல்ல திமுக தீய சக்தியை நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. சொன்னது கிடையாது. ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத், உசிலம்பட்டி அதிமுக எம்எல்ஏ ஐயப்பன் ஆகியோரும் திமுகவில் ஐக்கியம். கட்சி துண்டு அணிவித்து வரவேற்ற முதலமைச்சர். திமுகவில் இணைந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஐக்கியம். தாய் கழகமான திமுகவில் இணைந்தது பெருமகிழ்ச்சி என ஓபிஎஸ் பேட்டி. இன்றைக்கு அண்ணா ஆரம்பித்த திமுகவில் தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். அண்ணா கலைஞர் வழியில் திமுகவை ஸ்டாலின் வழிநடத்துவதாக கருத்து. அரசியல் பண்பாட்டோடு கட்சியும் ஆட்சியும் வழிநடத்துகிறார் ஸ்டாலின் என ஓபிஎஸ் புகழாரம். சர்வாதிகாரத்தோடு இபிஎஸ் நடந்து கொள்வதாக சாடல். அதிமுகவை இன்னைக்கு பொறுப்பில் இருக்கின்ற சர்வாதிகாரத்தனமாக வீட்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நினைத்துதான் இன்னைக்கு தளபதி பொறுப்பேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக அழிவு பாதையில் செல்கிறது, இனி எதிர்காலமே இல்லை என ஓபிஎஸ் கருத்து. திமுகவை எதிர்க்கும் சக்தி தமிழ்நாட்டில் இல்லை என உறுதி. எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு தென் மாவட்டத்தில் இருந்து எந்த தலைவரும் வந்துவிடக் கூடாது என இபிஎஸ் நினைக்கிறார். அதிமுகவில் பாரபட்சம் காட்டப்படுவதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதி என ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு ஆதரவும் ஸ்டாலினுக்கு இருப்பதாக பேட்டி. தளபதி அவர்கள் சிறப்பான ஆட்சியை
நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையை, அதிலும் பெண்கள் இன்னைக்கு மன மகிழ்ச்சியோடு தங்களுடைய குடும்பங்களை வழிநடத்த செல்கின்ற அனைத்து உதவிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கின்ற மன மகிழ்ச்சியோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தொண்டராக திமுகவில் இணைந்துள்ளதாக ஓபிஎஸ் பதில். வாய்ப்பு கொடுத்தால் சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக போட்டியிடுவேன் என விளக்கம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தால் உறுதியாக போட்டியிடுவார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தளபதி என குறிப்பிட்டு பேசிய ஓ பன்னீர்செல்வம், திமுகவை தீய சக்தி என எப்போதும் கூறியது இல்லை என விளக்கம். திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டீங்க, விஜயும் படம் சொல்லிட்டு வர்றாரு. இப்ப திமுக அடைஞ்சிருக்கேன், திமுக தீய சக்தியா தூய சக்தியா? இல்ல திமுக தீய சக்தி நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. சொல்லுங்க, நான் சொன்னது கிடையாது. ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத், உசிலம்பட்டி அதிமுக எம்எல்ஏ ஐயப்பன் ஆகியோரும் திமுகவில் ஐக்கியம். கட்சி துண்டு அணிவித்து வரவேற்ற முதலமைச்சர்.